ஸ்டூடண்ட் விசா பத்தி சொன்னீங்க. இப்போ ஒரு ஸ்டூடண்ட் வந்து அங்க வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்காக வர்றாங்க. ஸோ அவங்க வந்து உங்கள அப்ரோச் பண்ணும்போது நீங்க என்னென்ன மாரியான ஹெல்ப் வந்து பண்ணுவீங்க? அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போதே, அவங்க கண்டிப்பா ஸ்டூடெண்ட்டா ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ப்ராப்பர் காலேஜஸ் சூஸ் பண்ணணும். ஃபீஸ் எவ்வளோ ஏன்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமான ஃபீஸ். 3 மடங்கு மோர் ஃபீஸ் தென் த லோக்கல் பீப்பிள் ரெசிடென்ட்ஸ விட. ஸோ அந்த அஃபோர்டபிலிட்டிய முதல்ல பார்க்கணும். ஸோ இத சஸ்டெயின் பண்ணணும். 2 வருஷத்துக்கு வந்து இவங்க ஃபீஸ் லைக் அத பே பண்ணி தான் பண்ணணுன்னும்போது, அது எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால பண்ண முடியும். லோன்ஸ் எல்லாம் இப்ப நெறையாவே வருது. ஏன்னா, இங்கேயோ இல்ல யுஎஸ்லயோ இப்ப நீங்க வேலை பார்க்குற வரைக்கும் லோன வந்து நீங்க ரீபே பண்ண மாட்டீங்க. ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும். ஆனா, இந்த F1ல வரவங்கலாம் ஒரு வீசா அவங்களோட ஒரு காலகட்டத்துக்கு மேல ஒரு எம்ப்ளாய்மென்ட் ஆத்தரைசேஷனுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், நீங்க வந்து இவங்களோட விசாஸ் எல்லாமே இட்ஸ் மோர் டிபெண்டன்ட் ஆன் த H1B. H1B பண்ணா தான் இவங்களோட கன்டினியூட்டி ஆஃப் ஸ்டே வில் பி தேர். அவங்களுக்கு அந்த வேலை பார்க்குறான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து டெஃபினட்டா பிளான் பண்ணி வந்தா தான் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல்ங்க ஆக்சுவலா.